சரி, எத்தனை பேரை வீரபாண்டிய கட்டபொம்மனை யார் அறிவார்? எத்தனை பேர் வீரபாண்டிய கட்டபொம்மன் தெரியும்? உலகமே அறியும். எங்கே பார்த்துருக்கீங்க அவரை? பார்க்கல, படிச்சிருக்கோம். கட்டபொம்மனுங்கிற தெரியும், அவ்வளோதான். அது ஒரு சிம்பிளான காரியம் தான். வாவு சிதம்பரனாரை தெரியுமானா? ஆமாம் தெரியும். எப்படி வாவு செக்கு இழுத்தார், அவ்வளோதான் தெரியும் இல்லைங்களா? சிவாஜியை பற்றினா சிவாஜினா அப்படி தான் தெரியும், அவ்வளோ. சத்ரபதி சிவாஜினா ஒரு சிவாஜி, அப்படி தான் நமக்கு தெரியும். ராஜராஜ சோழன் எப்படி இருப்பார்னா ராஜராஜ சோழன் ராஜா மாதிரி இருப்பார், இப்படி தான் இது தெரியும். இதை நம்முடைய இருதயத்தில் கொண்டு வந்தது யார்? இப்படித்தான் இருப்பாருன்னு கொண்டு வந்தது யார்? எப்படிமா? சினிமாவில் ஒரு நடிச்சாரு, எப்படி இருந்தாரு? ஆமாம், வரி கேட்குறபடியே அம்மி என்ன, யாரை கேட்கிறாய் வரி, யாரை கேட்கிறாய் கிஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பீரமான அந்த வார்த்தையை பேசினார் பார்த்தீங்களா? அப்போ அந்த வார்த்தை என்ன பண்ணுது? அந்த வீரபாண்டிய கட்டபொம்மனை நமக்கு என்ன பண்ணுதுங்க? ஆமாம், நம்மளை ஞாபகப்படுத்துகிற, ஓ இப்படித்தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் இருந்திருப்பார். நான் சொல்றது புரியுதுங்களா? அப்போ வீரபாண்டிய கட்டபொம்மன் நமக்கு தெரியாது, ஆனால் வீரபாண்டிய கட்டபொம்மன் இப்படி இருப்பார் என்கிற ஒரு ஐடியாவை கொடுத்தது யாருங்க? அந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்கிறாருங்க? சினிமாங்கிற கட்டலாம் ஒரு மனுஷன் கொடுத்துருக்கிறார், நடித்து அவர் என்ன செய்தாருங்க? அவரை நம்மளே காட்டி இருக்கிறார். அப்போ நமக்கு தெரியுது, ஓ ராஜானா இப்படி தான் வருவான் போல இருக்கு, வஉசினா இப்படி தான் இருப்பார் போல இருக்கு, ஒரு பேச்செல்லாம் இப்படி தான் இருக்கும் போல இருக்கு, ராஜராஜ சோழன் இப்படி தான் இருந்திருப்பார் போல. இப்படியெல்லாம் நம்ம ஒரு கற்பனைகளை நாம் என்ன செய்கிறோம்? கொண்டு வருவதற்கு ஒரு மனுஷன் நமக்காக என்ன பண்ணியிருக்காருங்க? நடித்து காட்டி இப்படித்தான் என்று சொல்லி ஒரு ஒரு அறிமுகத்தை நமக்கு பண்ணி வைத்திருக்கிறதை பார்க்குறோம். ஆமேன், புரியுதுங்களா? உங்கள்ட்ட ஒரு காரியம் சொல்கிறேன். ஆண்டவர் மலை பிரசங்கம் பண்ணினார் இல்லையா? அப்போ மலை பிரசங்கம் பண்ணும்பொழுது ஜனங்கள்லாம் எப்படி உட்கார்ந்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சரி, தரையில் உட்காந்துருப்பாங்க, வேறு வழி இல்லை, சேர்லாம் அப்பெல்லாம் கிடையாது. வேறு என்ன பண்ணியிருப்பாங்க? இயல்பாக உட்காந்துருப்பாங்க, அவ்வளோதான். நாம் ரொம்ப அப்படியே டென்ஷனாக உட்காந்துருந்தோம்னு வச்சுங்க, அதெல்லாம் தேவையே இல்லை. நம்ம அப்படியே ரொம்ப ஆண்டவர் என்ன வார்த்தை வரப்போகுது, அது நமக்கு என்ன ஆசீர்வாதம், அந்த வரோட நட்போடு இருந்தால் போதும். அப்படியே ரொம்ப இறுக்கமாலாம் அந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டாம், ரொம்ப ரிலாக்ஸாக இருங்க. அப்படி தான் மலை பிரசங்கம் பண்ணார். அவன் காலை நீட்டி போட்டிருப்பான், பாறை மேலே ஏறி உட்காந்துருப்பான். சொல்ல புரியுதுங்களாங்க? இயல்பாக இருங்கள், வார்த்தை உங்களுக்குள்ளே போகணும், அவ்வளோதான் நமக்கு மெயினை. தவிர பாக்கி அப்படியே பக்தியாக காட்டுற மாதிரிலாம் இருக்கலாம் நமக்கு வேணாம், தேவையில்லாத ஒரு காரியம். சரி, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 40வது வசனம். லூக்கா 6:40. குரு தன் சீசனுக்கு, சீசன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போல இருப்பான். இப்ப நல்லா வாசித்து பாருங்க. முதல்ல சொன்ன ஒரு உதாரணம் சொன்னேன், இப்ப இந்த வசனத்தை திரும்பி வாசிங்க. அப்போ அந்த ராஜராஜ சோழனை போலவோ அல்ல ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மன் போலவோ சிவாஜி அல்ல, புரியுதுங்களா? ஆனால் வசனம் வாசிங்க பிரதர். நடிச்சவன் எவனோ அவரை போல இருக்கிறான், அவ்வளவுதான். நான் சொல்றது கேட்டீங்களா? அவராக இல்லை, வீரபாண்டிய கட்டபொம்மனை போல அல்ல. ஆனா வீரபாண்டிய கட்டபொம்மனை போல என்ன, அதுக்கு மேலானவர் அல்ல, வீரபாண்டிய கட்டபொம்மனாக அல்ல, அவரை போல இருக்கிறார். புரியுதுங்களா? இப்ப திரும்பி இந்த வசனத்தை வாசிங்க. நல்லா புரிஞ்சுங்க. சீசன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போல இருக்கிறான். அப்போ நாம யாருமே குருவுக்கு மேலானவர்கள் அல்ல. அப்ப நான் சீசன் எப்படி இருக்கணுங்க? குருவை போலவே இருக்கணும். ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையில குருவுக்கு போல இருக்கிறோமா அல்லது குருவனுடைய சாயலாக இருக்கிறோமா? புரியுதுங்களா? சாயலா இருக்கிறோமா? நம்ம கூப்பிட்டு சொல்றோம்ல, ஆண்டவர் சொல்றா நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்க. யார் சொன்னது? குரு சீசர்களுக்கு சொன்னாரு. இப்ப நாம என்ன பண்றாங்க? நாம என்ன பண்றோம்? ஆண்டவர் எங்களுக்கு ஆத்மாக்களை பேசுங்க, அதான் இயல்பா இருக்குன்னு சொன்னேன். சொல்றது புரியுதுங்களா? இப்ப நம்ம என்ன சொல்றாங்க? ஆண்டவர் எங்களுக்கு ஆத்துமாக்களை எப்படி ஆயிலும் தாரும். இப்ப யார் குரு, யார் சீசன்? இப்ப நம்ம குருவை மாறிட்டு இருக்கிறோம், அவர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அதுதான் சொல்றோம், குருவுக்கு மிஞ்சின சீசன் இல்லை, ஆனா குருவை போல இருக்கணும். அவர் என்ன பண்ணினாரோ அதை நம்ம என்ன செஞ்சிருக்கணுங்க?
செய்யணும். இது கட்டளை. சொல்றதுக்கிறீங்களா? நம்ம அப்படியே பெரிய ஆளெல்லாம் நம்ம காட்டிக்க முடியாது, அவரை போல நம்மளால ஆக முடியாது. அவருடைய சீசனாக இருக்கலாம். ஏன் இந்த சீசனாக நாம் இருக்கிறோமா அல்லது இல்லாமல் இருக்கிறோமா, இதை தான் அந்த நேரத்தில் நாம் தியானிக்க போகிறோம். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த நாளிலும் ஆண்டவரை குருவை குறித்தும் ஆண்டவருடைய சீசனுடைய கீழ்ப்படுதலை குறித்தும் நாங்கள் கற்றுக்கொள்ளும்படிக்கு ஆண்டவரை எங்களுடைய இருதயத்தை நீர் பக்குவப்படுத்தும்படியாக கூட ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. சரி, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ அந்த சீசர்களா அல்லது ஃபாலோயர்ஸ், முதலாக ஆண்டவர் ஒரு 30வது வயதில் ஒரு சில சீசர்களை அவர்களோடு கூட என்ன செய்கிறாருங்க, அழைக்கிறார். முதலாவதாக அவரை கூப்பிட்றார், வா என் பின்னாடி வா என்ன, அப்படி தானே கூப்பிட்றாருங்க. பேதுரு யோவானை பார்த்து என்ன சொல்கிறாருங்க, வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன நான் பைபிளில் இருக்க சொன்னால் என்னது, பைபிளில் இருக்க சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், நீங்கள் பைபிளில் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னை பின்பற்றி வான்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கு என்ன செய்கிறாருங்க, யோவான் 1வது அதிகாரத்திலே இருக்குது எல்லாம் இல்லையா, வந்து பார் வந்து பார் வந்து பார்னு கூப்பிட்டு இருக்கிறாரு. அப்போ என்னன்னா ஃபாலோ பண்ணுவா, என்ன ஃபாலோ பண்ணு சொல்லி என்ன பண்ணுறாருங்க, தன்னை பின்பற்றும்படியாக அநேகரை அவர் அழைத்து கொண்டு இருக்கிறார். இப்போ இந்த அழைக்கப்பட்டவர்களில் தான் 12 பேரை என்ன பண்ணுறாங்க, அப்போஸ்தலர்களாக தெரிந்தார். சீசர்களாக இல்லை, அப்போஸ்தலராக தெரிந்து கொண்டார். அது பின்னாடியான நிலை. அப்போ எல்லாரும் அவருடைய ஃபாலோவர்ஸ், அவர்களை பின்பற்றாளர்களாக அவர்களை அழைக்கும் பொழுது அவர்களுடைய நிலை எப்படி இருந்தது, இன்றைக்கு அந்த நிலை நமக்கு எப்படி இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். வாசிக்கலாம். மார்க் எழுதின புஸ்தகம் 10வது அதிகாரம் 35 40 வசனங்கள் வரை. செபதேயின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அவரிடத்திலே வந்து, போதகரே செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், உமது மகிமையிலே ஒருவன் இப்ப சீசருடைய நிலை என்னங்க இருக்கு, என்னங்க தேடிட்டு இருக்காங்க, இப்ப பதவி தேடிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரை நான் வந்துட்டேன், ரொம்ப நாள் நான் வந்துட்டேன், எனக்கு என்ன கொடுப்பீங்க, எனக்கு எந்த பொசிஷனை கொடுப்பீங்க, உங்களுக்கு வலதுல கொடுப்பீங்களா இடது பக்கத்தில் கொடுப்பீங்களா, எனக்கு என்ன போஸ்ட். ஆமே, நான் சொல்றது புரியுதுங்களா? அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் ஆரம்ப நிலை ஃபாலோவர்ஸ், பின்பற்றாளர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு சொன்னால், ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்பொழுது தங்களுக்கு ஒரு நல்ல அந்தஸ்து கிடைக்கும் அல்லது ஒரு மகிமையான ஒரு ஸ்தானம் கிடைக்கும் என்பதை எதிர்பார்த்தார்கள். ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்மள்ட்ட இருக்குமானா? இருக்கும். அதை பின்னாடி பார்ப்போம், ஏன் இல்லாமல் போகும், ஏன் இருக்குங்கிறத பின்னாடி நம்ம பார்க்கலாம். அப்போ முதலாவதாக அந்த சீசர்கள் எதை எதிர்பார்க்கிறார்கள் என்று சொன்னால், தங்களுக்கான ஒரு நல்ல ஹானர், தங்களுக்கான ஒரு உயர்வு, தங்களுக்கான ஒரு கனப்படுத்துகிற காரியங்கள் நடக்கிறதா. என்னை பயன்படுத்த மாட்டேங்கிறாங்களே, என்னை உயர்த்த மாட்டேங்கிறாங்களே, என்னை பற்றி பேச மாட்டேங்கிறாங்களே, என்னை இன்னும் நான் அந்த ஸ்டேஜுக்கு என்னால் வர முடியலையே, இப்படி பல எண்ணங்கள் நமக்குள்ளாக இருக்கும். இப்படிப்பட்டவர்கள் தேவனை பின்பற்றுகிறவர்களாக மாத்திரமே இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வர்றது தப்பானா இல்லை, சரிதான். இது இயல்பான காரியம். எல்லா மனிதர்களுக்கும் என்ன செய்யுங்க, ஒரு இயல்பான காரியம். நான் எப்போ அந்த இடத்துல என்னை கொண்டு வந்து வைப்பார், இவர் என்னை எப்போ என்னை வந்து உயர்த்தி பேசுவார், இப்படிங்கிறது எல்லாருக்கும் இயல்பான காரியம் தான். ஆமாம், ஒத்துக்கணும், இதுதான் இயல்பான காரியம். அப்போ சீசர்களுக்கும் அப்படி இருந்தது. மத்தேயு எழுதின புஸ்தகம் 19வது அதிகாரம் 27வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ எல்லாவற்றையும் நாங்கள் விட்டு உங்களை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இவர் ஆசை என்னங்க, நாங்கள் ஏசுநாதர்கிட்ட வந்துட்டோம், இப்போ எங்களுக்கு என்ன இருக்குங்க, என்ன கிடைக்கும்? நீங்கள் ஏசுநாதர்கிட்ட வந்து இதை நமக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு சில பேர் என்ன சொல்லி கொடுக்குறாங்க, நீங்கள் ஏசுகிட்ட வந்தீங்கன்னா உங்கள் கடனெல்லாம் ஆமாம் எல்லாம் நீங்கி போயிடும், உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் என்ன பண்ணுங்க, கூரையை பிச்சுட்டு வந்து ஊற்றுரும், அதுக்கப்புறம் நீங்கள் கூரை போடுற மாதிரி தான் இருக்கும். புரியுதுங்களாங்க? வியாதி அப்படியே எல்லாம் சுகமாயிரும். இப்படி நிறைய காரியங்கள் என்ன செய்கிறாங்க, நமக்கு சொல்கிறாங்க. இப்போ வர்றவங்க என்ன பண்ணுவாங்க,
அதே எதிர்பார்ப்பு தான் இருக்கும். நான் ஆண்டவர்கிட்ட வந்துட்டேன், சபைக்கு வந்துட்டேன், எனக்கு என்ன கிடைக்கும்? இதெல்லாம் யார் எதிர்பார்க்குறவங்க? இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் எதிர்பார்க்கிற காரியம். நான் சொல்ல புரிஞ்சுக்கிறீங்களா? இது அப்படியே பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இயேசுவை பின்பற்றுகிறவர்களுடைய நிலையில் என்ன இருக்குன்னா, நான் ஆண்டவர்கிட்ட வந்துட்டேன், என் ஆண்டவர்கிட்ட நான் என்ன கிடைக்கும்? எனக்கு இன்னும் பொருளாதாரம் வரல, இன்னும் ஏன் எனக்கு வேலை கிடைக்கல, இன்னும் ஏன் எனக்கு அந்த காரியம் கிடைக்கல, ரொம்ப நாளாக நான் ஒரு கார் வேணும்னு ஜெபம் பண்ணியிருக்கேன், கார் கொடுக்க மாட்டேங்கிறார் இந்த ஆண்டவர். நான் ஒரு பைக்கு கேட்டேன், பைக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு, எனக்கு அதை கொடுக்க மாட்டேங்கிறார், இது கொடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி என்ன கிடைக்கும் என்கிற பேதர் தான். இல்லையா, அவர் தானே நல்ல சீசனு. ஆமாம், அவர் தான் பயங்கரமான சீசன். அவரே கேட்குறாரு, என்ன கிடைக்கும் ஆண்டவரை? எல்லாத்தையும் விட்டு வந்தோம், மீன் படகை விட்டுவானா விட்டு வந்துட்டோம், இப்போ என்ன கிடைக்கும்? என்கிட்ட இருந்தெல்லாம் விட்டாச்சு, இப்போ நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்க? இந்த நிலைதான் இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு இருக்கிறதா இருக்கிறது. வாசிக்கலாம், மார்க் எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 31 to 33 வசனங்கள் வரை. அல்லாமலும் பல பாடுகள் பட்டு கொல்லப்பட்டு என்று அவருக்கு போதிக்க தொடங்கினார். பேதுரு அவரை தனியே அழைத்துக் கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். சீஷரை பார்த்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சென்று சொல்லி. யாருங்க அவரு? இவர் பேதுரு, இவர் சீசன், இவர் ஆண்டவரை ஃபாலோ வந்திருக்கிறாரு. இவரை தான் பார்த்து சொல்றாரு, நீ மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை நீ சிந்திக்கவில்லை, போ அப்பாலே என்று சொல்லி, சாத்தானே என்று சொல்லி அவனை என்ன செய்றாருங்க? அனுப்புகிறது, கடிந்து கொள்கிறதை பார்க்கிறோம். என்னங்க செஞ்சார் அவரு? இயேசு கிறிஸ்து சொல்றார் மரிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இவர் போய் என்ன பண்றாரு? ஆண்டவரே, இந்த காரியம் நடக்க வேணாம், உன் பின்னாடி வந்ததில் நல்ல நல்ல கௌரவமாக கிடச்சிட்டு இருக்கு, நீ போறீங்க, அற்புதம்லாம் நடக்குது, சாப்பாடு கொடுக்குறீங்க, ஜனங்களுக்குள்ள எங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க, நல்லா மதிக்கிறாங்க, அந்த நிலம் என்ன பண்ணிடும், நீ போயிட்டினா ஆமாம் மாறிடும். அதனால என்ன செய்யாத, நீ போகாத, சாகாத. அப்போ தேவ சித்தத்தை செய்ய விடாதபடிக்கு உலக சித்தத்தை செய்ய நினைக்கிற ஒரு எண்ணம் யாருக்குள்ள இருக்குங்க? ஃபாலோ பண்ணுகிறவங்களுக்கு இருக்கும், இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு இருக்கும். ஏனென்று சொன்னால் இவர்கள் பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள், ஆண்டர் பின்னாடியே போயிட்டு இருக்கிறாள். வாசிக்கலாங்க, மத்தேயு எழுதின புஸ்தகம் 17வது அதிகாரம் 18 to 19 வசனம். பிசாசை அதட்டினார், அந்நேரமே சொஸ்தமானான். அப்பொழுது சீசர்கள் தனித்து வந்து, எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தை தானே. அப்போ ஆண்டவருடைய ஃபாலோவரா பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறவருடைய வாழ்க்கையில அவிசுவாசம் இருக்கும், இருக்கும், இருக்காதுல இருக்கும். அதனால தான் அவங்களால என்ன பண்ண முடிஞ்சிச்சு, துரத்த முடியாமல் போச்சு. அவருடைய சீசன் தானே ஆண்டவர் அதிகாரம் கொடுத்தாரு, ஏன் நடத்த முடியல? அப்போ அவங்கள்ட்ட என்ன இருந்ததுங்க? அவிசுவாசம் இருந்ததினாலே துரத்த கூடாமல் போயிட்டு. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, ஏன் எங்களால் கூடாமல் போயிட்டு ஆண்டவரேன்னு சொன்னா, ஓ அவிசுவாசம் தானே. அதுக்கு பின்னாடி அதுக்கோட எப்படி அதை மாற்றணுங்கிறது தான் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் இவ்வை பிசாசுகள் போகாதுன்னு சொன்ன அந்த காரியம்தான். ஆகவே அது பின்பற்றுகிறவருடைய வாழ்க்கையில் என்ன இருக்குங்க? அவிசுவாசம் இருக்கத்தான் செய்யும். வாசிக்கலாம், மத்தேயு எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 19 to 20 வசனங்கள் வரை. போதகரே, வருவேன் என்றார். அதற்கு இயேசு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை என்றார். இப்ப முதல்ல என்ன பண்ணார்? ஆண்டவருடைய பிரசங்கத்தெல்லாம் கேட்டவனுக்கு என்ன வந்துருச்சுங்க? ஒரு பெரிய உற்சாகம் வந்துருச்சு. உடனே என்ன சொன்ன? ஆண்டவரே, நீ எங்க போனாலும் நம்ம ரொம்ப பேர் என்ன பண்ணுவாங்க?
ஒரு வசனத்தை கேட்டோம் நமக்கு என்ன இருக்குங்க, சா நாளையிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறாங்க, இயேசுவை விடாமல் பிடிச்சிக்க போகிறோம். நாளையிலேருந்து காலம்பரை பாருங்கள், 5 அதிகாரம் நான் படிச்சிடும். 1ஆம் தேதி ஜனவரி 1ஆம் தேதி அடிக்கடி நடக்கிற காரியம். நான் 5 அதிகாரம் படிப்பேன், 10 அதிகாரம் படிப்பேன், டைரி எழுதுவேன். நானும் டைரி அப்படியெல்லாம் எழுதி பார்த்துட்டேன். ஒரு நாளும் டைரியை 3 நாளைக்கு மேலே ஓட மாட்டேங்குது. புது டைரியெல்லாம் என்ன பண்ணுது, இந்த 3 பக்கத்துக்கு மேலே என்ன பண்ணுதுங்க, பெண்டிங்கில் கிடக்குது. அதுக்கப்புறம் இந்த 3 பக்கத்தை கிழிச்சு விட்டு அப்புறம் வேறு ஏதாவது எழுதிட்டு இருப்பேன். ஏன்னு சொன்னால் நம்ம ஒரு எமோஷனலான சில காரியங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பண்ணிட்டு இருக்கிறது வழக்கமான ஒரு காரியம்தான். அதே போல் சில வசனங்களை கேட்கும் பொழுது உற்சாகமாக எமோஷனலாக என்ன செய்கிறாங்க, நான் அப்படி பண்ண போகிறேங்க, நாளையிலேருந்து பாருங்கங்க, நான் இந்த காரியம்லாம் செய்ய போகிறேன், நான் சர்ச்சுக்கு இந்த காரியம் பண்ண போகிறேன், நான் அந்த காரியம் செய்ய போகிறேன், நான் ஆண்டவருக்கண்டு போய் 4 டாக்ஸ் கொடுக்க போகிறேன், நான் ஆண்டவருக்கண்டு போய் சுவிசேஷம் அறிவிக்க போகிறேன், எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. யாருங்க, ஃபாலோவர்ஸ். என்ன இது நடக்காதுங்க, அவ்வளோதான். அவர் தான் சொல்லிட்டாரு, எப்பா எனக்கே கூடும்ல, வாசலும்ல, தெருவும்ல, நீ எல்லாம் இதெல்லாம் ஒன்றும் என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டார். அதுபோல் சில உற்சாக மிகுதியிலே நாம் எமோஷனலான சில காரியங்களையும் அவருடைய பின்பற்றாளர்கள் செய்து வருகிறதை பார்க்கிறோம். சரி, வாசிக்கலாம். மார்க் எழுதின புஸ்தகம் 4ஆவது அதிகாரம் 36 40 வசனங்களை. அவர்கள் ஜனங்களை அனுப்புவித்து கொண்டு போனார்கள். அலைகள் மோதி ஆரம்பிச்சிருச்சு. தலையிலே தலையினை வச்சு என்ன பண்ணாருங்க, நித்திரையா இருந்தார். எழுப்பி, போதகரே நாங்கள் மரித்து போகிறது. சரி, இப்போ என்ன பண்ணுறாங்க, உனக்கு கவலையா இல்லையான்னு கேட்குறாரு. ஆண்டவர் சொல்கிறோம் அக்கறைக்கு போவோம் வாருங்கன்னு சொல்லி ஏறி உட்கார வச்சு ஆண்டவர் போயிட்டு இருக்கிறாரு. அலை வருகிறது. இப்போ அவர்கள் கேட்குறது என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர் உனக்கு என்ன இல்லை, கவலை இல்லையா? ரொம்ப இவங்களுக்கு டென்ஷன் ஆகிட்டாங்க. இப்போ யார் கூட இருக்கா, எல்லாவற்றையும் படைத்த ஆண்டவர் கையில் அங்கே தான் இருக்கிறாரு. நான் புரியுதுங்களா, நான் சொல்கிறது புரியுதுங்களாங்க? அவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்தவர் அவர் தானேங்க. அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறார். அவரால் என்னால் செய்ய முடியாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னவர் எங்கே இருக்கிறாரு, அங்கே தான் இருக்கிறார். வேற எங்கேயுமே போகலை. இல்லைங்களா, ரைட்டுங்களா? நான் சொல்றது புரியுதுங்களா? ஆமே. தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறவேன்னு சொன்னவர் எங்கே இருக்கிறாருங்க, அங்கே தான் இருக்கிறார். ஆனால் இப்போ இவன் என்ன கேட்குறான், நாங்கள் சாக போகிறோம் கவலை இல்லையான்னு கேட்டுட்டு இருக்கிறான். ஏன் எல்லாத்தையும் தெரிஞ்சவர் அங்கே தான் பார்க்கிறாரு. அவருக்கு இல்லாத டென்ஷன் உனக்கு என்ன? ஆமே, புரியுதுங்களா? இப்போ உலகத்தில் இருப்பவரை காட்டிலும் இல்லை உங்க நல்லா சொல்லுங்களேன், அது காதில் உள்ள. உலகத்தில் இருப்பவரை காட்டிலும் சரி, உங்களிடத்தில் இருக்கிறவர் டென்ஷன் ஆகிறமா இல்லையா? ஆகிறமா இல்லையா? அப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னு தான். அவர் இருந்தாலும் எங்களுக்கு அதெல்லாம் இருந்தாலும் அவரால் செய்ய முடியாது. அதனால் நான் என்ன பண்ணிடுறேங்க, டென்ஷன் ஆகிறமா இல்லையாங்க? அவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு. என்ன தம்பி அப்படி தானேப்பா, எதை செய்கிறவரும் நம்ம கூட தான் இருக்கிறாரு. என்னால் செய்ய முடியாது ஒரு காரியம் இல்லைப்பா, நான் எல்லா அதிசயத்தையும் நான் செய்கிறேன், இந்த உலகத்தையே உண்டாக்கணும் நான் தாப்பாங்கிற பக்கத்தில் இருக்கிறாரு. அவரை வச்சுட்டே என்ன சொல்கிறாங்க, நாங்கள் மடிந்து போகிறோம், நான் கவலை இல்லையான்னு கேட்டுட்டு இருக்கிறான். அப்போ இது எப்படி லாஜிக் இருக்கா, சரியா இருக்கா இல்லையா? இது யார் சொல்கிறதுன்னு சொன்னால் அவரை பின்பற்றுகிறவர்கள் சொல்லுகிறார்கள். அவரிடத்திலே இருந்தாலும் அவர்கள் டென்ஷன் ஆகிட்டு தான் இருப்பாங்க. ஆமேன். இப்போ நம்மளாம் எங்கே இருக்கோங்கிற கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகப்படுத்துகிறதான் சொல்கிறேன். ஏன்னா யாரையும் நான் குற்றப்படுத்தலை. வேதத்தில் அந்த உசேஷர்கள் எப்படி இருந்தாங்கிறதான் நான் சொல்ல வர்றேன். அது மாற்றங்கள் உண்டு. சரி, வாசிக்கலாம். மார்க் எழுதின புத்தகம் 14ஆவது அதிகாரம் 3-8 வசனங்கள் வரை. அதை உடைத்து ஊற்றினார். விசனமடைந்து வீணாய் செலவழிப்பானேன், விற்று தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமே.
அவளை விட்டுவிடுங்கள். ஆ. ஏன் அவளை தொந்தரவு ஏன் அவளை தொந்தரவு செய்கிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். தரித்திரர் உங்களிடத்தில் எப்பொழுதும் இருக்கிறார்கள். உங்களுக்கு மனதுண்டாகும் போதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம். நன்மை செய்யலாம். நானோ எப்போதும் உங்களிடத்தில் இரேன். இவை தன்னால் இயன்றதை செய்தால் நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டால் இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசித்தப்படுத்தப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவை செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு உண்மை சத்தியமா சொல்றேன்பா, இது எல்லா இடத்திலும் சொல்லப்படுவாங்க. அப்ப ஆண்டவர் தன் சிரசின் மேலே ஒரு தைலத்தை ஊத்த அவர் ஒப்பு கொடுக்கிறார் என்று சொன்னால் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஆமென். ஆனா சீசர்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை? ஐயோ, இது விலையேற பெற்றதாச்சப்பா, இதை கொண்டு வந்து யார்ட்டையா வித்தா கூட காசை கொண்டு போய் என்ன பண்ணலாங்க? தரித்திரருக்கு கொடுக்கலாம். இவங்க சோசியல் சர்வீஸ் எல்லாம் பண்றது பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவருடைய காரியத்தை இந்த இடத்துல நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். இவருடைய சித்தம் அந்த இடத்துல நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். ஆனா இவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்க? இதுக்கெல்லாம் வேணாம், ஏன் இந்த தரித்திரருக்கு கொடுத்துருக்கலாமே ஐயா, ஏன் இந்த மாதிரி பண்றாங்க? அப்ப ஆண்டவரே இவர்கள் என்ன பண்றாங்க? குற்றவாளியாக ஏற்றுக்கொண்டவரே இப்ப என்ன பண்ணிட்டாங்க? அவங்க சொல்றது புரியுதுங்களாங்க? இவங்க ரொம்ப ஐடியாக்காரங்க மாதிரியும், ஏசுநாதர் சும்மா கிறுக்குத்தனமா இவர் என்ன பண்ணாரு, ஊத்துறவரெல்லாம் போய் உக்காந்துட்டு இருக்கிற மாதிரி இவருக்கு என்ன பண்ணிட்டு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செய்றாரு? என் பெயர் சொல்லப்படும், இந்த அம்மாவுடைய பெயர் சொல்லப்படும்படியாக தேவனுடைய என்னுடைய மரணத்தை நினைவு கூறும்படியான ஒரு காரியம் இது என்கிற ஒரு காரியத்தை அவர்கள் சொல்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இவர்கள் அதை அறியாதபடிக்கு தேவனை காட்டிலும் புத்திசாலிகளாக இவர்கள் என்ன பண்றாங்க? இதெல்லாம் வித்து ஏழைகளுக்கு கொடுத்துக்கலாமேப்பாங்கிற ஒரு ஐடியாவெல்லாம் சொல்லிட்டு தெரியுறாங்க. ஏன் இவங்க அவர் என்ன பண்றாங்க? இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். வாசிங்க மத்தேயு எழுதின புஸ்தகம் 26:73 74 வசனங்கள் வரை. வந்து ஒருவன் என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். இப்ப என்ன பண்றாருங்க? இயேசுவோட பின்னாடி போன ஆளு தான், இயேசுவோட அற்புதத்தை பார்த்தாலும் தான், இயேசுவோட சாப்பிட்ட ஆளு தான், இயேசுவுக்கு முக்கியமான ஆளு தான், எல்லாம் இருந்தாரு. இப்போ கொஞ்சம் நெருக்கம் வந்தாலும் என்ன பண்ணிட்டாருங்க? சத்தியம் பண்ணுவோம், அவன் நாசமா போறான், யாருன்னே தெரியல. சபிக்கிறது அப்படித்தானுங்க. யாரை சபிக்கிறான்? தைரியமா சொல்லுங்க. இயேசுவே சொல்றான், நாசமா போற ஆள் யாருன்னே தெரியாதுங்கிறான். ஏன்னா அப்படி சொன்னாலாவது தனக்கு தெரியாதுன்னு காட்டிக்கிறதுக்காக என்ன பண்ணிடுறாங்க? நெருக்கம் வந்தால் என்ன பண்ண மாட்டாங்க? ஃபாலோ பண்ணுறவங்க என்ன பண்ண மாட்டாங்க? நிற்க மாட்டாங்க. இப்போ நம்ம அப்படியே சபையை கூட்டி போய் ரோட்டில் போய் நின்றுட்டு எல்லாரும் கையை உயர்த்தி அல்லேலியா அப்படின்னு சொன்னோம்னா எத்தனை பேர் கையை உயர்த்துவாங்க? பார்க்குறவன் எதையாவது நினச்சிக்கிட்டேன். கெட்ட வார்த்தை போகிறோம், தைரியமாக பேசிட்டு போகிறான். தண்ணி அடிச்சுட்டு போகிறான், தைரியமாக பேசிட்டு போகிறான். தவறான வழியில் நடக்கிறோம், தைரியமாக போயிட்டு இருக்கிறான். இந்த அல்லேலியா கையை தூக்கி சொல்கிறதுக்கு மட்டும் நமக்கு எப்படி இருக்குங்க? ரொம்ப மோசமான ஒரு சுபாவமாக என்ன பண்ணுறாங்க? திரும்பி பார்த்து நமக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் வரலையா அப்படிலாம் பார்த்துட்டு தான் என்ன பண்ணுறோம்? அல்லேலியா. ஏங்க சொல்ற முடியுமா? என்ன பயம்? அல்லேலியா சொல்றதுக்கு பயமா? ஆண்டவரை உயர்த்துறது பயமா? அப்ப அது யாரு பயம்? ஏன் வந்துச்சு? நீங்க ஆண்டவரை பின்பற்றுகிறீர்கள், அவ்வளவுதான். சீசர்கள் அல்ல, நீங்கள் ஆண்டவரை பின்பற்றி வருகிறீர்கள். அவரை ஏதோ சொல்றாரு, நல்லதெல்லாம் சொல்றாருங்க, அந்த நல்லதுக்காக நான் நடந்துட்டு போறேங்கன்னு சொல்லி அவரை பின்பற்றி வருகிறோமே தவிர அவர்களுக்கு உண்மையானவர்களாக அல்ல. அதனாலதான் என்ன பண்ண மாட்டேங்கிறான்? ஆண்டவரை அறிவிப்பதற்கு நாம் பயப்படுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் நிக்கிற இடத்துல போய் நின்றுட்டு இயேசு நல்லவர் அப்படின்னு சொல்றதுக்கு முடியுமான்னு கேட்டா நம்மளால முடியாதுங்க. ஏன் தனியாலாம் போய் எல்லாம் சொல்ல முடியாதுங்க. எப்படிங்க சொல்றது? யாராவது இதான் நினைச்சுக்கிட்டா, இல்லை யாராவது அடிச்சுட்டா, என் நிமித்தம் துன்பப்படுகிற பாக்கியவான். ஏன் என்ன பண்ண பயம்? யாரும் அப்படியெல்லாம் ஒன்று அடிச்சிட மாட்டாங்க. நம்ம தான் நினச்சிக்கிட்டு இருப்போம் அடிச்சிடுவானோ. சொல்கிறேன், யோபு என்ன சொன்னாருங்க? நான் பயந்தது நேரிட்டது, நான் அஞ்சினது. ஆமாம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதான் உங்களுக்கு நடக்கும். ஆண்டவரை நான் எல்லாருக்கும் முன்னாடி நான் அல்லேலியான்னு சொல்லும்போது எனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் தருவார்னா, ஆமாம், நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுதான் கிடைக்கும்.
நீங்கள் பயந்துக்கிட்டு ஏதாவது திட்டானா என்ன பண்ணா ஒருத்தன் திட்டி தான் போவோம். சும்மா போகிறவங்க கூட என்ன பண்ணுவாங்க, நம்ம தான் வாயை கொடுத்துட்டோமே. ஆமே அப்படித்தானே ஏதேன் தோட்டத்தில் இந்த அம்மா என்ன பண்ணாங்கங்க, ஆண்டவர் சாப்பிட்டா செத்து போயிடுவேன்னு சொன்னாங்க. இந்த அம்மா என்ன சொன்னிச்சு, அதை புசிக்கவும் தொடவும் வேண்டாம் என்று ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டு போட்டுச்சு. அந்த எக்ஸ்ட்ரா பிட்டு தான் மாட்டிகிட்டு நின்னுது. அது மாதிரி தான் நம்ம காரியம் கொஞ்சம் அதிகப்படியாக பேசிட்டோம்னா இந்த காரியம் தான் நடக்கும். சரி, சோத்திரம் உண்டாவதாக. வாசிக்கலாம். மார்க் எழுதின புஸ்தகம் 14வது அதிகாரம் 51வது அதிகாரம் 51 52 வாசிங்க. 14. ஒரு வாலிபன் போர்த்துக்கொண்டு பின்னே போனான். அவனை பிடித்தார்கள். துப்படியை போட்டுவிட்டு துண்டா காணா துணியா காணன்னு ஓடிட்டான். ஏங்க, அவர் ஆண்டவருடைய பிள்ளை தானே, அவரை பின்பற்றினவன் தானே. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, பிடிக்க ஓடும்போது கையில் இருந்த துப்பட்டியும் விட்டு என்ன பண்ணிட்டாங்க. அது எவ்வளோ தைரியம் வேணும் உனக்கு, பிடிச்சா கொன்னுடுவாங்கடா. நிர்வாகமாக பண்ண வெக்கப்பட்டா கூட பரவாயில்ல, அவமானப்பட்டா கூட, நான் சொல்கிறது புரியுதுங்களாங்க, அவமானப்பட்டா கூட பரவாயில்ல, சாகக்கூடாது. அந்த நிலைமையில தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஓடி இருக்கான். பரவாயில்ல, வெறுமனை ஓடினா கூட எவனா 4 பேர் என்ன பண்ணா இங்கே வரான்னு கிக்கி பிக்கின்னு என்ன பண்ணுவாங்க, நம்ம அவமானப்படுத்திடுவாங்க. அவன்கிட்ட மட்டும் சாவடிச்சு விடுவாங்கடா. அதனால என்ன பண்ணுவோம், உளுந்து ஓடிடுவோம் அப்படிங்கிறான். இதுதான் அவரை பின்பற்றுகிற நிலை. இவ்வளோ நேரம் வாசித்தோம் பார்த்தீங்களா, ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல. ஓரளவு உங்களுடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியான ஞாபகப்படுத்துவார் என்கிற விசுவாசத்தோடு கூட தொடர்ந்து நான் போகிறேன். அப்போ இதெல்லாம் யார் பண்ணுவான்னு சொன்னால், அவரை பின்பற்றுகிறவர்கள் பண்ணி கொண்டு போவார்கள். யாருங்க உறுதியாக பிடிச்சிருப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஒரு காரியம் சம்பவிக்க வேண்டும். அந்த காரியம் சம்பவித்தால் மட்டுமே மேலே சொன்ன காரியங்கள் நிரந்தரமாக நமக்குள்ளே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சோத்திரம் உண்டாவதாக. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோவான் எழுதின புஸ்தகம் 20வது அதிகாரம் 19 to 22 வசனங்கள் வரை. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூட இருந்த இடத்துல கதவுகள் பூட்டி இருக்கையில் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். காண்பித்தார். சந்தோஷப்பட்டார்கள். நோக்கி அனுப்பினது போல 22வது வசனம் வரலாம். இப்ப என்ன பண்ணியாச்சுங்க அவரு, இப்ப என்ன நடந்துச்சுங்க, அது 12 சீசரும் 11 சீசரும் ஒரு ரூமுக்குள்ள உட்காந்துருக்குறாங்க. 10 பேர், ஒரு ஆள் இல்லை. அதனால 10 பேர் உட்காந்துருக்குறாங்க. ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, கதவை உடச்சிக்கிட்டு கதவை உடச்சிக்கிட்டா. அதை சொல்ல இல்லைன்னு சொல்லலாம்ல, அதுதான் கதவை உடச்சு சொன்னேன். என்ன பண்ணாருங்க, அது வசனத்தை வாசிங்க. பூட்டி இருந்தது. பூட்டி இருந்தாலும் அவர் என்ன பண்ணிட்டாருங்க, நடுவில் வந்துட்டாரு. தங்கள் கைகளையும் காண்பித்தார். அடையாளத்தை காட்டுறாரு. என் கையில் ஆணி அடித்தாங்க பத்தியா, என் விழாவில் ஈட்டி போட்டு குத்துறாங்க பத்தியா, அதெல்லாம் பார்த்தியா, நான் தான் இயேசு. பூட்டிக்கிற கதவுலேருந்து என்ன பண்ணிட்டேன், உள்ள நான் வந்துட்டேன். நான் இப்போ என்னவா இருக்கிறேங்க, உயிர்த்தெழுதல், உயிர்த்தெழுந்த இருக்கேன், உயிர்த்தெழுந்த இயேசு. அப்போ ஆண்டவர் இங்க யாரை தன்னை காட்டுகிறாருங்க, உயிர் சொல்லுங்க, உயிர்த்தெழுந்த ஆண்டவராக வருகிறார். அப்போ உயிர்த்தெழுந்த ஆண்டவராக வரும் பொழுது தன்னை நான் உயிர்த்தெழுந்தேன் என்பதற்கு அடையாளமாக தன்னுடைய கைகளையும் தன்னுடைய விலாவையும் தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் காண்பிக்கிறார். அதே 26-28 வாசிங்க. 26-28. பிரதியுத்தரமாக என் ஆண்டவரே தேவனே, தோமாவே என்றார். இல்ல 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 பிரதர், 26 to 28.
அவருக்குள்ளே இருந்தார்கள். ஆ. தோமாவும் அவருடைய கூட இருந்தார். கூட இருந்தால் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். உமக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார். இப்ப என்ன சொல்றாருங்க? என்ன தொட்டு பாரு, நான் உயிர்த்தெழுந்த இயேசு நான் தான். நான் உயிர்த்தெழுந்திருக்கிறேன். நான் பழைய இயேசு அல்ல. நான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளிலே உயிர்த்தெழுந்த நான் இயேசுவாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி தோமாவை தன்னை தொடும்படியாக அனுமதிக்கிறார். நீ அவிசுவாசியாக இராதே, விசுவாசியாக மாறிவிடு, என்னை தொட்டுப்பார் என்று சொல்லி என்ன செய்றாருங்க? தன் சீஷர்களுக்கு காண்பிக்கிறார். லூக்கா எழுதின புஸ்தகம் 24வது அதிகாரம் 30 51 வசனங்கள் கொஞ்சம் வாசிங்க போதும். ஆசீர்வதித்து பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். திறக்கப்பட்டு மறைந்து போனார். நோக்கி நமக்கு விலக்கி காட்டின பொழுது கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு எழுந்து. இப்ப பாருங்க, இந்த வசனத்தை கொஞ்சோண்டு வாசிச்சுட்டு போனீங்கன்னா, இவர் உயிர்த்தெழுந்து ஜனங்களுக்குள்ள என்ன பண்ணிட்டாருங்க? ஒரு மீட்சியை கொண்டு வருகிறார். புரியுதா நான் சொல்றது? இதுவரையிலும் ஃபாலோ பண்ணிட்டு நான் வந்திருக்கவங்கள, எப்பா நான் ஏற்கனவே சொன்னேனே, நான் மரித்து உயிர்த்தெழுந்தேன் என்பதற்கு தன்னை நிரூபித்து உங்களுக்குள்ளே ஒரு மரணம் சம்பவிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது என்ன சொன்னாங்க? ரெஸ்டோரேஷன், மறு சீர்திருத்த அமைப்பு உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா. என்ன உண்டாக? மறு சீரமைப்பு உண்டாக வேண்டும். இதுவரையிலும் ஃபாலோவர் ஆயிருந்தீங்கய்யா, நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன் பத்தியா அப்படின்னு சாட்சி சொல்லி உனக்குள்ளே மாற்றங்கள் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு அறிவுறுத்துகிறதை பார்க்கிறோம். லூக்கா எழுதின புஸ்தகம் 15வது அதிகாரம் 21 24 வசனங்கள் வரை. மாத்திரம் நல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி போடுங்கள், அடியுங்கள், இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். இப்ப எப்படி என்ன சந்தோஷம் வந்துச்சு? இவன் செத்துட்டானா? இல்ல, என்ன பண்ணிட்டாங்க? மனம் திரும்புதல் உண்டானது. அப்ப அவருடைய பையன்தான், அந்த எஜமானுடைய பையன்தான் போய் கஷ்டப்பட்டு பாவத்திற்குள்ளாக போன பிற்பாடு தம்முடைய நிலை உணர்ந்து அவன் மனம் திரும்பி வரும் பொழுது அந்த எஜமான் சொல்கிறான், என் பிள்ளை மரித்து போனான், இப்பொழுது திரும்பி வந்திருக்கிறான். அதனால என்ன பண்றாங்க? எல்லாரும் சந்தோஷப்படுங்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பின்பற்றுகிறவராக இருக்கிற உங்களிடத்திலேயோ அல்லது நம்மிடத்திலேயோ ஒரு மரித்தல் சம்பவிக்காதபடிக்கு நாம் ஒரு நாளும் பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னன்னு சொன்னா, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் இதுதான் அந்த தகப்பனுடைய சந்தோஷம். நீங்க ஃபாலோவராக இருக்கிறதுனால ஒன்றும் ஆக போறதில்லை. ஆனால் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு பாவத்தினுடைய மரணமோ நீதியினுடைய உயிர்த்தெழுதலும் நடக்காதபடிக்கு நாம் ஒரு நாளும் ஆண்டவர் டெசிஷனாக மாற முடியாது. இதாங்க சப்ஜெக்ட். ஆமென். அப்போ பார்ப்போம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 13 15 வரையிலும் வசனங்கள். மத்தேயு, யாக்கோபும் சீமோனும் எல்லோரும் ஸ்திரீகளோடும்
ஆ ஆ இப்போ யார்கிட்ட அம்மாவும் சேர்த்து என்ன பண்ணியிருக்கிறாங்க? நம்மளோட இயேசுநாதருடைய தாயாராகவும் சேர்ந்து 120 பேர் சேர்ந்து யாருக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க? எதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க? காத்திருங்கள்னு சொன்னாங்க, அதுக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஏதோ ஒன்று வரப்போகுது, அதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ தான் இவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வருது. தன்னுடைய பழைய வாழ்க்கையிலிருந்து, தன்னுடைய பழைய வாழ்க்கையினுடைய சுபாவங்களில் இருந்து ஒரு மரணங்கள் உண்டாகி அதிலேருந்து ஒரு புதுப்பித்தல் உண்டாகிறபடினாலே இவர்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இறங்க ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஒரு மாற்றம் வரணுங்க. நமக்கு மரிச்ச பின்பு தான் அந்த காரியம் நமக்குள்ள என்ன செய்யுங்க? வர ஆரம்பிக்கும். அதான் இவங்களுக்குள்ள வந்தது. அப்போஸ்தலர் புத்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது பேதுரு 11 கூட வந்து அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, ஜனங்களே, அறிந்து கொள்வீர்களாக, வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி அல்ல. யாருங்க வாசிச்சது? 2வது அதிகாரம் 14ஆம் வசனம் மட்டும் வாசிங்க ஒரு வாட்டி. அப்பொழுது பேதுரு 11 எழுந்து நின்று, போதும். இந்த இடத்துல யார் எந்திரிச்சது? பேதுரு மட்டும் எந்திரிச்சா? எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க இல்லைங்களாங்க? ஆமாம், 11 பேரும். இடையில மத்தியாசம் வந்துட்டார் இப்போ இல்லையா? சீட்டு குலுக்கி போட்டு அவரையும் சேர்த்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணாங்க? 11 பேர் எந்திரிச்சாச்சு. இப்போ யார் பேசுனது? இப்போ முதல்ல யார் தலைமைத்துவத்தை எதிர்பார்த்தது? யோவானும் யாக்கோபும் இல்லைங்களா? என்னம்மா? யோவானும் என்ன சொல்லுங்க, ஏதோ ஒன்று இல்லையே. சரி, யாரா 2 பேர் அப்படி தானே வச்சுக்கோமா, சொல்லலான்னு பரவாயில்ல. யாரா 2 பேர் என்ன பண்ணாங்க? ஒருத்தன் தலையிலையும் ஒருத்தர் என்ன பண்ணார்? வலது வருஷத்திலும் ஒருத்தர் பக்கம் எங்கே படிக்கணுங்க? இடது வருஷத்திலும். கொஞ்சம் பேசுங்க. அதான் நான் சொன்னேன், இயல்பாக மலைப்பிரசங்கத்தில் இருக்க மாதிரியே பேசுங்க. ரொம்ப டென்ஷன் ஆக வேண்டாம். நல்லா இயல்பாக இருந்தால் தான் அது உள்ளேயே போகும் சரிங்களா? அப்போ என்ன பண்ணாங்க? முதல்ல 2 பேர் கேட்டாங்க. நான் ஒருத்தன் வலது பக்கத்தில் இருக்கணும், ஒருத்தன் இடது பக்கத்தில் இருக்கணும்னு பேசுனாங்க. ஆனால் இப்போ 11 பேர் எந்திரிக்கும் போது பேசாது யார் மட்டும் தான் பேசுனாங்க? பேதுரு மட்டும் தான் பேசுனாங்க. ஏன் பாக்கி பேர் அமைதியாக இருந்தாங்க? என்னங்க? எப்படி ஒரு மனம் வந்துச்சு? அங்க ஒரு சாவு நடந்திருக்கு. என்ன சாவு? அந்த பிரிவினை என்கிற சாவு அங்க என்ன வந்துருச்சுங்க? புரியுதுங்களா? அந்த பிரிவினை என்கிற மாமிசத்தின் கிரியை செத்து விட்டது. அந்த பிரிவினை என்கிற பாவம் செத்து விட்டது. இப்ப ஒரு மனதின் ஆவி வந்துருச்சு. ஆகவே இப்ப என்ன பண்ணிட்டாங்க? ஐயா நீயே பேசுவான்ட்டாங்க. ஆமே. அப்ப ஒரு மாற்றங்கள் உண்டாகிறதற்கான காரணம் பழைய வாழ்க்கையில மரணங்கள், பழைய வாழ்க்கையினுடைய சுபாவங்கள் மாறாதபடிக்கு செய்சர்களாக நாம் மாற முடியாது. ஆமென். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் புத்தகம் 4வது அதிகாரம் 12 13. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நான் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளேயும் அவருடைய நாமமே அல்லாமல். யாருங்க சொன்னது? இது யார் சொன்னதுங்க? யாரை பார்த்துங்க பேசுனாங்க? ஜனங்களை பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்காருங்க? அப்படி பேசிட்டு இருக்கிறாரு. இப்போ முதல்ல எப்படி பார்த்தாரு? ஒரே ஒரு லேடி பேசணும்னா என்ன பண்ணிட்டாரு? ஒரு சபிக்கவும், ஆமாம் சபிக்கவும் சத்தியம் பண்ணுங்க தொடங்கினாலே இப்போ எல்லாருக்கும் முன்னாடி யாருன்னு என்ன சொல்றாருங்க? தைரியமாக பேசினாரு. அப்போ என்ன வந்துருச்சு? பரிசுத்த ஆவிங்கிறத நான் சொல்லாதீங்க, பரிசுத்த ஆவியை பற்றி பேசலை. நான் திரும்பவும் சொல்கிறேன், இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தார். அந்த காரியம் இவர்களுக்குள்ளாக, ஜனங்களுக்குள்ளாக இருந்த பாவ வாழ்க்கையினுடைய காரியம் மரித்து அவர்கள் திரும்ப நீதிக்கென்று பிழைத்திருக்கிறார்கள். ஆமென். அதனால் பரிசுத்த ஆவியை பற்றி பேச வேண்டாம். வாழ்க்கையில் பழைய வாழ்க்கையினுடைய சுபாவங்கள் மரித்து விட்டது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையன ஒளிந்து போயின என்கிற காரியங்கள்
இந்த ஃபாலோவர்கிட்ட மாறிடுச்சு. பழைய சுபாவங்கள் மாறினபடினாலே இப்ப புதிய சுபாவங்கள் அவருக்குள்ளே வருகிறது பாருங்க. இதுதான் தைரியத்தை கொடுத்தது. அல்லேலூயா. என்கிட்ட பழைய வாழ்க்கையினுடைய சுபாவங்கள் இல்லாதிருந்தால் நீ எந்த இடத்துல கூப்பிட்டு நம்ம அல்லேலூயா சொன்னாலும் நான் என்ன செய்வாங்க? தைரியமா சொல்லுவேன். நட்ட நடு ரோட்ல இருந்து இயேசு ஜீவிக்கிறார் என்பதை நான் தைரியமாக சொல்லுவேன். ஏன் என்று சொன்னால் என்னிடத்திலே பாவம் இல்லை, என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை உயிர்ப்பித்திருக்கிறார், அவர் சதாகாலம் என்னோடு கூட இருக்கிறபடினாலே இயேசு ஜீவிக்கிறார் என்று சொல்லி நான் சத்தமாய் உறக்கமாய் நான் சொல்லுவேன். அல்லேலூயா. ஆமென். அந்த காரியம் தான் நடந்தது. அவன் பழைய வாழ்க்கையினுடைய சுபாவங்கள் எப்பொழுது மரித்து போகிறதோ, புதிய சுபாவங்கள் உருவாகிறதோ, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தது போல நாமும் பாவத்திற்கு மரித்து உயிர்த்தெழும்பும் பொழுது நாம் சீசர்களாக மாறுகிறோம். அது வரையிலும் பின்னாடி போகிற ஆள் தான். நமக்குள்ள முதல்ல சொன்னோம்ல, எல்லா சுபாவமும் வந்து போயிட்டு தான் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் அது பண்ணால் இது பண்ணால் கோபம் வரும், அது வரும், எல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். குறை சொல்லிட்டு எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்கும். என்னைக்கு அதெல்லாம் என்கிட்ட மறித்து இயேசு உயிர்த்தெழுந்தது போல நாமும் பாவங்களுக்கு மறித்து நீதிக்கு உயிர்த்தெழும்போமானால் நம்முடைய வார்த்தை வித்தியாசமாய் மாறிவிடும். அந்த உயிர்த்தெழுந்த அனுபவம் தான் என்னை சீசனாக மாற்றுகிறது. அல்லேலூயா. இப்போ நான் சீசனா ஃபாலோயராங்கிறது நம்ம தான் முடிவு பண்ணணும். ஆமென். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 19 - 21 வசனங்கள் வரை. பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக செவி கொடுக்க, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை காட்டிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பதாக நியாயமா இருக்குமா? கேட்குறாரு பாருங்க. போய் ராஜா கிட்ட போய் முன்னாடி என்ன பண்ணுறாருங்க? ஏய், நான் சொல்றாம என்னை கண்டதையும் கேட்டேன்னு சொன்னா அவங்க நியாயமா இருக்குமா? அது அடுத்த வசனத்தை வாசிக்க முடியாது. நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாது. முதல்ல வாயை பொத்திட்டு சத்தியம் பண்ணி சபிக்க தொங்கி ஓடனாலே இப்போ சொல்லாமல் இருக்க முடியலையா எங்களால்? ஆமாம். இப்போ நமக்குள்ள ஒரு சத்தியம் வந்துருச்சு, இயேசுநாதர் எனக்குள்ளே உயிர் தெழுந்துட்டாரு அப்படின்னு சொன்னால் நான் சுவிசேஷத்தை என்னால் என்ன பண்ண முடியாதுங்க, உள்ளே அடக்கி வைக்கவே முடியாது. எப்படியா சொல்லாமல் இருக்க முடியும்? என் பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சியா, நான் கையை வச்சு ஜோமனா பிசாசு ஓடுதையா, எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? ஏன்? எனக்குள்ள பழைய வாழ்க்கையிலுடைய மரணம் வந்து விட்டது, நான் புதிய வாழ்க்கைக்குள்ளாக இருக்கிறேன். ஆகவே எனக்குள்ளாக ஒரு புதிய சுபாவம் வந்து விட்டது. அந்த சுபாவம் தான் சீசனுக்குரிய சுபாவம். அல்லேலூயா. அதுதான் சீசன்கிறது. நம்ம எப்போ பார்த்தாலும் நானும் ஆண்டோடைய சீசன் சொல்லவே முடியாது. ஏனென்று சொன்னால் சீசன் குருவுக்கு மிஞ்சினவன் அல்ல, குருவை போலவே இருப்பான். அல்லேலூயா. அப்ப இயேசுநாதனுடைய மாதிரியே சீசனும் இருப்பான். அல்லேலூயா. அப்ப இயேசுநாதர் மாதிரி நம்ம இல்லைன்னு சொன்னா நம்ம யாரா இல்லைன்னு அர்த்தங்க? சீசனா இல்லை, பின்பற்றுகிறவர்களாக மட்டுமே இருப்போம். அதனால எந்த பிரயோஜனம் கிடையாது. ஒவ்வொருத்தன் ஒரு வாழ்க்கையை பின்பற்றான். குருநானக்கை பின்பற்றுறவங்க ஒருத்தன் இருக்கிறாங்க இல்லைங்க, அப்படிதான் புத்தரை பின்பற்றுறவங்க ஒருத்தங்க இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் ஒருத்தர் சொல்கிறாரு, கதவை திற காற்று வரட்டும்னு சொல்லிட்டு இருந்தார் இல்லையா? அப்புறம் நித்யானந்த சுவாமி அவரை ஒருத்தர் கொஞ்சம் பேர் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல இது பிடிச்சிருக்கு போயிட்டாங்க. அப்படியே ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே போல் இயேசுநாதர் வேதத்தில் சொன்னதெல்லாம் நல்லா தாங்க இருக்குது, அழகாக இருக்குங்க. ஃபாலோ பண்ணுறீங்களா? ஃபாலோ பண்ணிங்க. எந்த நேரத்தில் வேணாலும் நமக்கு என்ன இருக்குங்க, சர்க்கிள் இருக்குன்னு அர்த்தம். ஆனால் சீசனாக இருக்கிறவனுக்கு எந்த சர்க்கிளும் வராது. அவன் பார்த்து எந்த விதமான காற்றோ பேர் இறைச்சலோ அமிழத்தக்கதான கொந்தளிப்போ வந்தாலும் ஏசு என்னோடு கூட இருக்கிறார், ஏசின் கூட வருவா, எல்லா வித அப்படியே அமைதியாக இருப்பான். ஏன்? என் கூட ஆண்டவர் இருக்கிறாரு, அவரு கம்முதான் நானும் கம்புருவேன். அவர் எங்கே படுத்திருக்காரு தெரியுங்களா? அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுதான் முதல்ல உடையக்கூடிய இடமே அதுதான். அவன் போட்டுக்காரன் தானே, அவனுக்கே தெரியணும்ல. உடஞ்ச முதல்ல உழுவுறது யாரு? அவர் தான் உழுவ போறாரு. அவரே அந்த இடத்துல படுத்திருக்கிறாரு. நீ ஏன் பயந்துட்டு உட்காந்துருக்கிற? அதனால ஆண்டவர் சொல்ற, உன் தலையில் இருக்கிற முடியெல்லாம் என்ன போட்டு இருக்கிற, ஒன்றும் அவருடைய சித்தம் இல்லாமல் விழுகாது. உங்கள் கண்ணீர் எல்லாம் துருத்தியில் வைக்கப்பட்டிருக்கு, அதெல்லாம் கணக்கில் வைக்க. இந்த வசனம்லாம் தெரியுங்களாங்க? கலங்கியிருக்கோமா இல்லையா? என்ன சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள். அப்போனா என்ன அர்த்தம்?
இன்னும் நம்மள்ட்ட மாற்றம் இல்லைன்னு அர்த்தம். இந்த வசனம் எனக்குள்ள நிறைவேறுகிறது என்று சொன்னால் நான் சீசனாக இருக்கிறேன். அப்போ பழைய வாழ்க்கை என்னிடத்தில் மரித்தது இருந்தால் நான் புதிய வாழ்க்கைக்குள்ளாக நான் உயிர்த்தெழுந்திருக்கிறேன். நான் உண்மையான சீசனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. இல்லைன்னு சொன்னால் எல்லாரும் போல நம்மளும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கணும். இல்லைங்க, நாங்களாம் ஆதி கிறிஸ்தவங்க. ஆதி கிறிஸ்தவன் முதல் நூற்றாண்டுலேருந்து வந்தவங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏதோ அவங்க இருக்கிற ஊரில் என்ன பண்ணாங்க, எங்கள் தாத்தா பாட்டா முப்பாட்டெல்லாம் ஆதி கிறிஸ்தவன், நானும் கிறிஸ்தவன். அந்த கிறிஸ்தவத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அது வேஸ்ட்டு. அது அப்போ என்ன தான் நடக்கணுங்க? மாற்றங்கள் இருக்கிறதா இல்லைங்க? மாற்றம் இல்லாதபடிக்கு ஆண்டவர் நம்மளை என்ன செய்ய மாட்டாருங்க? உயிர்த்தலை வைக்க முடியாது. அதனால தான் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது என்ன பண்ணுவாங்க? எழுந்தப்படுவார்கள். அப்போ முதல்ல மரிக்கிறவங்க முதல்ல என்ன பண்ண? கிறிஸ்துவுக்குள்ளே மரிச்சிருக்கணும். நம்ம என்னுடைய பாவத்திற்கென்று நான் மரிச்சிருக்கணும். அதுதான் உண்மையான காரியங்கள். நம்மள்ட்ட இருக்க எல்லாம் மாறி போகணும். நேற்று பிள்ளைங்கள்ட்டெல்லாம் சொன்னாங்க, எப்பா நீ செல்ஃபோனில் எடுக்கிற ஒரு ஃபோட்டோவையும் நீ என்ன பண்ண முடியாது. ஆமாம், ஃபோன்லேருந்து டெலீட் பண்ணலாம், ஆனால் அந்த செல்லுலேருந்து என்ன பண்ண முடியாது, டெலீட்டே பண்ண முடியாதுன்னு இருக்கு. ஆனால் நம்முடைய பாவத்தை ஒட்டு மொத்தமாக இல்லாமல் யார் டெலீட் பண்ணுவாங்க? ஏசுநாதர் டெலீட் பண்ணுவார். ஏன்? ஏசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நமக்கு என்ன செய்யுங்க? சுத்திகரிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அப்படி சுத்திகரிக்கப்பட்டவர்களாக இருப்போமானால் நீங்களும் நானும் சீசர்களாக இருப்போம். இல்லை என்றால் ஃபாலோவராக தான் இருப்போம். வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 7 12. மரித்தவன் பாவத்திற்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துவுடனே நீங்கள் மரித்தீர்களானால் அவரோடு கூட நாங்கள் உயிர்த்தெழுந்திருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது, தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்ப நாமும் நம்ம மரிச்சோம்னா யாருக்குன்னு பிழைச்சிருக்கணுங்க. அப்ப நமக்கு மரணம் தேவையா இல்லையாங்க? பயப்படாதீங்க. நான் சொல்ற மரணம் பாவத்திற்கான மரணம். அல்லேலூயா. பழைய சுபாவத்திற்குள்ளாக நீங்கள் மரித்து நீங்கள் தேவனோடு கூட உயிர்த்தெழும்பியிருப்பீர்களானால் நீங்களும் நானும் சீசர்களாக மாறுவோம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த முதல் அந்தியாவிலே கிறிஸ்துவனுடைய சீசர்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள் என்று பெயர். இன்னைக்கு எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமாக கிறிஸ்தவன்னு பேர் இருக்கிறதுனால வித்தியாசம் தெரியாமல் போயிடுச்சு. ஆனால் வேதத்திற்கு வித்தியாசம் தெரிகிறது, வார்த்தைக்கு வித்தியாசம் தெரிகிறது. ஆகவே நீங்களும் நானும் அவரை பின்பற்றுகிறவர்களாக அல்ல. சொல்லுங்களேங்க, எப்படி இருக்கணுங்க? ஆமாம், சீசர்களாக. அதனால் அதுவே சொல்றதுக்கு ரொம்ப பயப்படுறோம் இல்லையா? நீங்கள் சீசர்களாக மாற வேண்டும். நீங்கள் சீசர்களாக மாறன்னு சொன்னால் நீங்கள் எல்லாத்துக்கும் பயப்படுவீங்க. எல்லா கருத்தையும் ஆண்டுகிட்ட கேட்பீங்க. எனக்கு அது கொடுக்க மாட்டார், இது கொடுக்க மாட்டேங்கிறார், இதை செய்ய மாட்டேங்கிறார், அதை செய்ய மாட்டேங்கிறாரு. ஆண்டவரை நான் வந்தால் என்ன கொடுப்பீங்க? இப்படியெல்லாம் நிறையா கேட்டுட்டு இருப்பீங்க. கோபம் வரும், பொறாமை வரும், எல்லாம் நம்மள்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம ஃபாலோ பண்ணுறாள், நம்ம மனுஷனுக்குள்ளே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் சீசனாய் மாறும் பொழுது எதை பற்றியும் கவலைப்படல. ஆண்டவரே, என் தலையில் இருக்கிற முடியெல்லாம் என்ன போட்டிருக்கிறது போல எந்த ஒரு காரியம் அனுமதி இல்லாமல் எனக்கு வர்றதில்லை. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பவுல் சொல்றாங்க, வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், எல்லாவற்றிலும் மனோரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். இந்த அனுபவம் தாங்க சீசனுடைய அனுபவம். அல்லேலூயா. இந்த அனுபவம் தான் சீசனுடைய அனுபவம். இந்த அனுபவம் நமக்குள்ள வந்துருச்சுன்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வித்தியாசம் நமக்குள்ள காணப்படும். அது இல்லைன்னு சொன்னால், நீங்கள் சீசருடைய அனுபவம் உங்கள்கிட்ட வரலன்னு சொன்னால் நமக்கு எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கை பிரச்சனை உள்ள வாழ்க்கையாக இருக்கும். ஆனால் சீசனுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வருவதில்லை, வந்தாலும் தேவன் உங்களோடு கூட இருப்பார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமை